பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த காலையில கூட இவ்வளவு நேரம் நாம் பாடினோம், துதித்தோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். ஆமென். இந்த வழியில சிறிது நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. இந்த 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யம் எதற்கெல்லாம் ஒப்பனையா இருக்கிறது? பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்று சொல்லி இந்த 25ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கும்போது 3 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. முதலாவது நாம் பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு புறப்பட்டு போனதான ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அதாவது 14ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அன்றைய பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக்கொடுத்தது போல். ஆமென். இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு மனுஷன் புறதேசத்துக்கு ஃபாரின் சொல்றீங்களா, இந்தியால எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு செல்கிறது போல புறதேசத்துக்கு போகிற ஒருவனுக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது மத்திய 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வேறொரு ஊமையை கேளுங்கள். சீட் எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் ஏணி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு புறப்பட்டு போனான். ஆமென். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 19:12. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். ஆமென். ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான்.
அதுல என்ன செய்கிறார்? தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு போனா. குத்தகை தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு குத்தகையா கொடுப்பாங்க. மீண்டும் வந்து வாங்குவாங்க, மீண்டும் வந்து கேட்பாங்க, மீண்டும் வந்து என்னுடைய நகத்தை கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. நான் என்னெல்லாம் குத்தகையாக விட்டு போனேன் அதெல்லாம் கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் அந்த எஜமான் யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் குத்தகையாக நமக்கு விட்டு போயிருக்கார். என்னத்தை விட்டு போனார்? என் மகிமை விட்டு போயிருக்கிறார், இந்த வல்லமையை விட்டு போயிருக்கிறார், கிருபையை விட்டு போயிருக்கிறார், அவர் மகத்துவத்தை விட்டு போயிருக்கிறார், ரகசியங்களை விட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தெரியாத ரகசியம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு தெரியும். நீங்க உலகத்துல வாழ்ற மனுஷனுக்கு சாகுற வரைக்கும் தான் நமக்கு தெரியும். ஆனா ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். நம்ம எவ்வளவு வாக்குள்ள பிள்ளைகள் என்று பார்த்தீங்களா? இப்படிதான் கர்த்தர் நமக்கு அந்த வல்லமையை கொடுத்துட்டு போயிருக்கிறார், அவருடைய கிருபையை கொடுத்து போயிருக்கிறார், வரங்களை கொடுத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 2 அதிகாரத்துல வாசிக்கிறோம், தாளத்தை கொடுத்து போனார் என்று சொல்லி. அதை வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. எப்படின்னா அவர் அவருடைய திறமைக்கு தக்கவாறு, அவர் அவருடைய திறமைக்கு தக்கவாறு கர்த்தர் ஒருவரிடத்தில் 5 தாளத்தை கொடுத்தார், ஒருவரிடத்துல 2 தாளத்தை கொடுத்தார், ஒருவரிடத்துல 1 தாளத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ நம்முடைய ஒவ்வொருடைய திறமைக்கு தக்கதாக கர்த்தர் நம்மிடத்துல சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார், சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் வருவார். எஜமானாகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். அதுதான் 2ஆம் வருகை. ஆமென். ஹல்லேலூயா. முதலாம் வருகை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, மீகா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உரைத்திருந்தார். இன்றைக்கு இயேசுவானவரே 2ஆம் வருகை குறித்து இந்த வசனங்களிலே சொல்லி இருக்கிறார். அவரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் வருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் வந்து என்ன செய்வார்? கணக்கை கேட்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 12 வசனத்துல வாசித்தோம். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனார். வாசிங்க. பிரபுவாகிய ஒருவர் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டார். அடுத்த வசனம். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரின் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 நாட்கள் திரவியங்களை கொடுத்து அவனிடத்துல 10 நாட்கள் திரவியங்களை கொடுத்தான். நான் திரும்பி வரும் அளவு திரும்பி வரும் அளவு என்ன செய்யணுமா? வியாபாரம் வியாபாரம் பண்ணுங்க. என்ன வியாபாரம் என்றால் என்ன? எக்ஸர்சைஸ். அதை வைத்து நீங்க என்ன செய்யணும்? அதாவது இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த கிருபை வைத்து கர்த்தருக்கு என்ன ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு என்ன ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான தாளந்து. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எல்லாரையுமே கர்த்தர் ஒரு ஓனராக மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். நமக்கு ஒருவேளை இந்த உலகத்துல சொத்து இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம், பொருட்கள் இல்லாம இருக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்துடைய மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்து, பரலோக ராஜ்யத்துடைய வல்லமையை கொடுத்து, அவருடைய கிருபைகளை கொடுத்து, அவருடைய ஆஸ்தியை கொடுத்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கும்போது ஜனங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பைத்தியக்காரரை போல காணப்படலாம், புத்தி இல்லாதவர்களை போல காணப்படலாம். ஆனால் அதுவே கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தருடைய ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார், அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார், அவருடைய கிருபைகளை கொடுத்திருக்கிறார், பரலோகத்தின் மேன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது வல்லமை நடக்கிறது, நீ ஜெபிக்கும் போது அதிசயங்கள் நடக்கிறது, நீ ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஓனராக நம்ம கர்த்தர் மாத்திருக்காரு இல்லையா? அதான் சுவிசேஷத்துல சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நாம் செய்த அற்புதங்களை செய்வீர்கள், என்னை காட்டிலும் மகத்தான காரியங்களை செய்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய ஆஸ்தி நமக்கு இருக்குது, நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அவருடைய ஆஸ்தி, அவருடைய சொத்து எல்லாம் கர்த்தர் நமக்கிட்ட விட்டு வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவர் திரும்பவும் வருவார். அவர் வருவார். போனவர் வராமல் இருக்க மாட்டார். கண்டிப்பா வந்து அந்த கணக்கை கேட்பார். ஆமென். அந்த திராட்சை, அதாவது மத்தேயு 21 அதிகாரத்திலயா அந்த திராட்சை செடியில ஆலயம் நாட்டி கோபுரத்தை உண்டு பண்ணி வேலி அடைத்து அதை ஆசீர்வதித்து வைத்திருக்கும் போதே கனிகளுக்கு சாடு வந்து பார்ப்பார். அதுக்கு நல்ல கனிகளை கொடுத்தால் சந்தோஷப்படுவார். கெட்ட கனிகளை, கசப்பான கனிகளை கொடுக்குமேனால் அதை விட்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரை
நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வியாபாரம் பண்ண கூடிய பிசினஸ் மேன் நம்ம எல்லாரும் பிசினஸ் ஸ்பிரிச்சுவல் பிசினஸ் மேனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல அத ரெண்டு வசனங்களை வாசிக்கணும்னு சொன்னா யாத்திராகமம் 19 அதிகாரம் 5 வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை எப்படி வச்சிருக்கார் பாருங்க. யாத்திராகமம் 19 அதிகாரம் 5 வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொண்டீர்களாக சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருக்கிறீர்கள். சொந்த சம்பத்தாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பூமி எல்லாம் என்னுடையது. பூமி எல்லாம் அவர்தான் ஓனர். இந்த பூமி எல்லாம் அவருடையது. ஹalleluya. இந்த 24 அதிகாரம் சங்கீதம் 24 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 24:1. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அந்த நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. அதுல நம்ம இருக்கிறோம். அவர் வந்து அவருடைய ஆசையோட பூமி உலகம் ஜனங்கள் எல்லாரும் அவரை எடுத்துக்கொண்டு போவார். அவர் வந்து கேட்பார். நம்மை கர்த்தர் இந்த உலகத்துல நல்ல ஒரு ஜீவான் ஓனர்களுக்கு கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஹalleluya. 25 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்னா அங்க தாளத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாளத்தை எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய திறமைகள். அதோ வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஒரு திறமைகள், நம்முடைய நேரங்கள், நம்முடையதான அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு என்னென்னலாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ, எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ, ஹalleluya, என்னென்னலாம் ரிசோர்சஸ், அதாவது எப்படி எல்லாம் நான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும், எப்படி நான் கர்த்தரை கனப்படுத்த முடியும், எப்படி எல்லாம் என் தேவனுக்கு நான் சாட்சியா நிற்க முடியும், எப்படி எல்லாம் நான் ஆத்துமக்களை ஆதரவுப்படுத்த முடியும் என்ற ஒரு திறமை நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. இதை தான் கர்த்தர் நமக்குள்ளே வைத்து தாளந்தாக கர்த்தர் கொடுத்து போயிருக்கிறார். அவர் நிச்சயம் வருவார். ஹalleluya. ஹalleluya ஸ்தோத்திரம். நம்ம பரலோக ராஜ்யத்திலே நான் ஒரு முதன்மையான ஒரு இடத்துல அல்லது நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல அல்லது நான் அதாவது நன்மைகளை ரிவார்டு பெற்றுக்கொள்ள தக்கவர்களா நாம் இருக்க வேண்டுமானால் நம் உலகத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான். நம் உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ, எப்படி கர்த்தருடைய வேலை செய்கிறோமோ அதற்கேற்றாற் போலத்தான் பரலோகத்திலே மேன்மைகள் காணப்படும். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மத்தேயு 25 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். அதை ரோமர் 12 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. ரோமர் 12 அதிகாரம் 6 வசனம். ரோமர் 12 அதிகாரம் 6 வசனம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவர் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லப்படாது. ஆமென். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியால், தாளந்துகள் வெவ்வேறான தாளந்து உடையவர்களானபடியால், ஆமென், நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் தாளந்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, 3வது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு தாளந்து கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல கர்த்தர் ஒருவரை ஒன்று இல்லாமல் விடவே இல்லை. ஒண்ணுமே என்னால முடியாதனால ஒரு தாளந்தையாவது கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு கிருபையாக கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு வரத்தையாக கர்த்தர் கொடுக்கிறார். இது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஜெபிக்கும்படியான ஒரு வரத்தையாக கர்த்தர் கொடுக்கிறார். கண்ணீரோடு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வரம், உலகாலே படியிலிருந்து ஜெபிக்கிற ஒரு வரம், தேவசமூகத்துல ஆத்துமாக்களுக்காக புலம்பி அழுது ஜெபிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அந்த ஒரு ஆத்தும வாரத்தை கொடுத்து அவர்கள் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் ஏவுகிறார். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். 5 வாங்கினவன் 5 சம்பாதித்தான். 2 வாங்கினவன் இன்னொரு 2 சம்பாதித்தான். 1 வாங்கினவன் நிலத்துல புதைத்து வைத்து விட்டான். தாளத்தை கொடுத்திருக்கும் போது இங்க பார்க்கும்போது ஒரு தாளத்தை வாங்கினவன் தான் நிலத்துல புதைச்சான். ஆனா நம்மள பார்க்கும்போது நம்ம நிறைய தாளத்தை பெற்றிருந்தாலும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாம, எக்ஸசைஸ் பண்ணாம,
எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற தாமதத்தை கொஞ்சம் ஜெபிக்க முடியுமானால் இன்னும் அதிகமா ஜெபிக்க வேண்டும். உனக்கு கொஞ்சம் சத்தியத்தை சொல்றோட கிருபை இருக்குமானால் அதை நீ எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி இன்னும் அதிகமா அந்த வசனத்துல வளர வேண்டும். நீ ஒருவேளை பாடக்கூடிய வரம் உனக்கு இருக்குமானால் இன்னும் நீ அதிகமாய் கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து உன்னுடைய பாடல் மூலமாக அநேக தொடர்புடையவர்களாய் நம்மை மாற்றுவா. ஆமென். ஹalleluya. சோ ஆழமான சத்தியங்களை அறிகிற ஒருவராய் இருந்தால் இன்னும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஆழமான தேவ ரகசியங்களை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். அதை நாம் அப்படியே பயிற்சியில கொண்டு வர வேண்டும். அதை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் ஆமென். ஆமென். ஹalleluya. நாம் என்ன செய்கிறோம்? உதச்சி விடுகிறோம். ஒன்றுமில்லாமல் அதை சாம்பலாக்கி விடுகிறோம். அது எங்க இருக்குன்னே தெரியாத நிலைமையில நாம் மாறி விடுகிறோம். கர்த்தர் நம்மை ஒன்று கூட கொடுக்காம சும்மா விடுறியே. ஹalleluya. உன்னாத ஒருத்தரை கூப்பிடுறேன். அதாவது ஒன்றுத்துக்கு உதவாத வரவன் எங்கேயோ தூரத்துல இருக்கிறான். அவனை கூட கூப்பிட்டே அப்பா அப்பா உனக்கு கூட நான் தாளம் தரேன். ஒரு தாளம் உனக்கு தரேன். நீ இதை வைத்து எக்ஸசைஸ் பண்ணு. நீ இதை வைத்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இதை வைத்து நீ வியாபாரம் பண்ணு. ஹalleluya. இதை கொண்டு நான் அதை பலுகி பெருக செய்வேன். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகருக்கு மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரியதான ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். தாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அந்த தாளங்களை பயன்படுத்தாதபடிக்கு அதை மண்ணில போட்டு புதைத்து வைத்திருக்கிறோம். அது எங்க இருக்குன்னே தெரியாத நிலைமைக்கு நாம் காணப்படுகிறோம். ஏன்னா அந்த குடும்பங்களில பிரச்சனை, சமுதாயத்துல பிரச்சனை, பண பிரச்சனை, அது இதுன்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல குந்தி குந்தி நடக்கிறவர்களால் காணப்படுகிறோம். அணுகள் இல்லாமல் குளிர் இல்லாமல் காணப்படுகிறோம். ஹalleluya. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 55:1. ஏசாயா 55:1 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி இளவும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். இது எதை காட்டுகிறது? ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, ஆவிக்குரிய செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் என்ன செயல்? தாகமாய் இருக்கிறவர்களே, தேவ சமூகத்துல தேவ சமூகத்துல வந்து காத்திருப்பதற்கு ஒரு தாகம், தாளங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு தாகம், நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தாகம், தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தாகம். 2ஆம் தேதி பாஸ்டர் சித்தூர்ல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்க்காக போயிருந்தார். 2.5 மணி நேரம் செய்தி கொடுத்தார். எப்போங்க 4 மணிக்கு தான் பிரேயர் முடியுதான். காலையில ஒரு செஷன், அப்பவும் பாஸ்டர் தான் அந்த செய்தி கொடுத்திருக்காரு. பிரேக்குக்கு அப்புறமா பாஸ்டர் அந்த ஜனங்க கொஞ்சம் கூட அசையாம, நேத்து கால் வருது, அவர் பாஸ்டர் சொல்றாரு, கூட்டிட்டு போனவர் சொல்றாரு, பிரேயர் முடிஞ்ச பிறகு கூட யாருமே ஏஞ்சி போலியா, சாப்பிடறதுக்கு கூட யாரும் ஏஞ்சி போலியா. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாம் உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. ஏஞ்சி போட்டு பேசிட்டாரு. அவர்களுக்கு தாங்க, கர்த்தருடைய வசனத்தின் மேல் தாங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துல ஒரு தாங்க, கர்த்தருடைய மகிமையிலே தாங்க, தங்கி இருக்கக்கூடிய ஒரு தாங்க. எழுந்து போட்டு பேசிட்டாரு. நமக்கு அந்த தாகம் இல்ல. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆனவுடனே நமக்கு அப்படியே ஓ என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இன்னும் முடியலையே, தவிக்கிறோம். தாகம் இல்லை. ஆனா சொல்றாரு, ஓ தாகமா இருக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாய் இருக்கிறார். எல்லண்டையில வாருங்க, உங்க தாகத்தை நான் தீர்ப்பேன் சொல்லுகிறார். நம்ம ஆவிக்குரியதான செயல், ஆவிக்குரியதான ஆக்டிவிட்டி எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம் வேணும். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். தாகம் உள்ளவன் மேல் தான் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். தாகம் இல்லாதவனுக்கு தண்ணீர் கொடுத்தா அந்த தாகத்துடைய தண்ணீருடைய அர்த்தமே அவனுக்கு தெரியாது. தாகமா இருக்கும்போதுதான் எல்லாம் சாப்பிட்டு கூட இந்த தண்ணி தான் டேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றேன் இல்லைங்களா? ஏன் அவ்வளவு தாகம் இருந்துச்சு நமக்கு. அதனால தான் தண்ணி ஒண்ணு அன்னைக்கு கூட விசேஷமா டேஸ்டா தெரியுது இல்ல. ஆனா அந்த தாகம் அவ்வளவு இருந்ததுனால தான் அந்த தண்ணீருக்கு டேஸ்ட் வந்துச்சு. கர்த்தருடைய வசனத்தின் மேல் தாகம் இருந்தா அந்த வசனம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்துல ஒரு தாகம் இருந்தா
வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். கடைசி நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? காதார கேட்டு கண்ணார கண்டு காதார கேட்கிறோம், உணர்வே இல்லை. ஒரு ஆவிக்குரிய செயலே இல்லைங்க. உணர்வில்லாதவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் வருகிறார். குத்தகையாக விட்டு போயிருக்கிறார். அவர் வருவார். அவர் வந்து கேட்பார், நான் கொடுத்த ஆஸ்தி எங்க? நான் கொடுத்த என் சொத்து எங்க? நான் கொடுத்த என் வல்லமை எங்க? நான் கொடுத்த அந்த மார்க்கு கடைசி அதிகாரத்தை வாசிக்கிறீங்க இல்லீங்களா? ஆமா தானே? ஆமென். வாசிங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேற்ற எதுவான யாதொன்றை குறித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த சொத்தை கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஆஸ்தியை கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஹல்லேலூயா. 19ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே கூட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். அவர் புறதேசத்துக்கு போயிருக்கிறார். அவர் தூர தேசத்துக்கு போயிருக்கிறார். இந்த உலகத்துடைய எஜமானாகிய கர்த்தர் புறதேசத்துக்கு போயிருக்கிறார். அவர் வருவார். அவர் மீண்டுமாய் வருவார். போறதுக்கு முன்னால இங்க தாளத்தை குறித்து பார்த்தோம். இங்க விசுவாசிகளுக்கு கர்த்தர் எவ்வளவு அதிசயங்களை செய்யும்படியான வல்லமைகளையும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்கார். அவர் வந்து கேட்பார், நான் கொடுத்த ஆஸ்தி எங்க? வியாதியஸ்தரை குணமாக்கும்படி வரத்தை கொடுத்தனே எங்க? தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்தனே எங்க? நான் பிசாசுகளை துரத்தும்படியான வல்லமையை கொடுத்தனே எங்க? தரிசனங்களை காட்டி உன்னோடு இடைப்பட்டேனே அது எங்க? கர்த்தர் வந்து கேட்பார். என்னையும் நம்மையும் கர்த்தர் வந்து கேட்பார். நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. ஆமென். கர்த்தர் சொல்றார், சத்தியத்தை வாங்கு. விற்காதே. என்கிட்ட வந்து வாங்கு, அதை விற்காத. நான் கொடுக்கிறதுக்கு தான் ஆயத்தமா இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். இளைப்பாறுதல் நல்லதுங்கிறார். இது வந்து எப்பவுமே சுவிசேஷத்துக்கு ஒரு வசனமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நீங்க உலகத்துடைய பாரத்தையும் சஞ்சலத்தை சுமந்து கொண்டிருக்கிறோமே, விட்டு வாங்க, என்கிட்ட வாங்க. இளைப்பாறுதலோடு கிருபையில் என் சொத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அவர் வந்து நம்மிடத்துல கேட்பார். இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி இருக்கும்போதுதான் நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் growth வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கும்போது மட்டும்தான், இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ளே காணப்படும்போது மட்டும்தான் சத்தியத்தை நாம் வாங்கணும், ஞானத்தை வாங்கணும், தேவ சமூகத்திலே காத்திருக்கணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும்ங்கிற வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் நம் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியும். இந்த ஜீவியத்துல வளர இன்னைக்கு வளர்ச்சியே இல்லை. வளர்ந்துக்கிறோம். வயசு பாட்டு நாயினே போயிட்டுது. 55, 60, 64, 65 போயிட்டு 70, 80. ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறதா? இன்னைக்கு கேட்டீங்களா, வயசாச்சு நடக்க முடியல, வயசாச்சு முடியலாம் நரைச்சு போச்சு. இதெல்லாம் எதை காட்டுகிறதா? வயசாச்சு சரீரத்துடைய வளர்ச்சியை காட்டுகிறது. ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி எங்க? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ந்திருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்ததான சொத்து வளர்ந்திருக்கா? கர்த்தர் கொடுத்ததான கிருபைகள் வளர்ந்திருக்கா? அல்லது இன்னும் அப்படியே வளராதவர்களாகவே காணப்படுகிறோமா? இது பாருங்க, நம்ம குடும்பத்துல நம்ம யாருமே அப்படி இல்ல. சில இடத்துல பார்க்கும்போதே 40 வயசு 50 வயசு அவங்களால பெட்ரூம் எழுந்து முடியல. அதாவது எப்படி சொல்றது, மென்டலி ரிட்டார்டட் மாதிரி வளர்ச்சியே இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க.
எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் அவங்க பெற்றோர் எவ்வளவு அவசரப்பட்டாங்க. ஏன் எதுக்கு நான் சொல்ல வரல. ஆனா நம்மள மக்கள ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கலாம். இன்னைக்கு நாம எல்லாம் பேரலைஸ் ஆன மாதிரி, அதாவது மென்டலி ரிட்டார்டட் மாதிரி, அதாவது மூளை வளர்ச்சி இல்லாதவர்களாக, செயல்ல வளர்ச்சி இல்ல, பேச்சுல வளர்ச்சி இல்ல, கிரியையில வளர்ச்சி இல்லாதவர்களாகவே நம்ம காணப்படுறோம். அந்த சொல்ற ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. ஏன்னா உங்களுக்கு தாகம் இல்லை. உங்க தாகமா இருக்குல்ல, வாங்க கூப்பிடுறாரு. ஆனா நம்ம போய் அந்த தாகத்துக்கு ஏற்றாப்புல நம்ம பகிர்ந்துக்கிறதுல, தேவசமத்துல காத்துக்கிறதுல டைம் இல்லை. ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி, முடியல. பிஸி 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 சொல்றோம். இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், ஸ்கூல்ல பார்க்கணும், சர்ச்சை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், சமையல எல்லாம் கரெக்ட். அதே நேரத்துல நீ ஆவிக்குரிய விஷயத்துக்கு உலக பிரகாரம் எல்லாம் பிஸியா இருக்க. உனக்கான ஆவிக்குரிய வளர்ச்சி எங்க? ஹalleluya. அதே பெற்ற அதே அபிஷேகம், அது வளர்ச்சி இல்லை. அதே 5 வருஷம் 4 வருஷம் அதே தான் வளர்ச்சி இல்லை. அந்த 5 வருஷத்துல கூட நல்ல நவமான வார்த்தைகளை தந்துட்டேன்னு சொல்றாரு. 9 வார்த்தைகளை கொடுத்துக்கிறாரு. ஒண்ணு பேசிட்டா நம்ம பெரிய கிருபை பெற்றவங்க நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, அந்த வளர்ச்சி எங்க? எதிலுமே நம்ம இன்னும் வளராதவர்களாக காணப்படுகிறோம். அவர் வருவார். அவர் சொந்த நம்மகிட்ட விட்டு போயிருக்கிறார். அவர் வந்து கேட்பார். அவர் வாசற்படியில தான் நிற்கிறார். இதோ நான் வாசற்படியில நிற்கிறேன்னு சொல்றாரு. நிற்கிற தேவன் உள்ள வருவார். இந்த உபவாச நாளிலே நான் எங்க நிற்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் கொஞ்சம் வாசிக்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சாமுவேல் எப்படி வளர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாமுவேல் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். பிள்ளையாண்டான். அவன் பிள்ளையாண்டான். பிள்ளைதான். அவன் என்ன செய்தான்? பெரியவனாக வளர்ந்து பிள்ளைதான். அப்ப பெரியவனாக எதுல? ஞானத்துல. பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் நடந்து கொண்டான். அந்த பிள்ளையாண்டான் தான் பெரியவனா வளர்ந்துட்டான். ஞானத்துல, மனிதத்துல, கிருபையில, மனுஷன் தைரியத்துல, தேவனுடைய கிருபையில வளர்ந்து அவன் தேவனுக்கு பிரிய, மனுஷனுக்கு பிரியமாக நடந்து கொண்டான். அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் எப்படி வளர்ந்தார் பாருங்க. யோவான் ஸ்நானன் லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் ஆவியிலே பலப்பட்டு சில நேரத்தில் தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தார். ஆமென். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலப்பட்டு ஆவியிலே பலப்பட்டு ஹalleluya. யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த பிள்ளை வளர்ந்து எப்படி பலப்பட்டது? ஆவியிலே பலப்பட்டது. சரீர பிரகாரமான வளர்ச்சி அவசியம் வேணும், கண்டிப்பா. ஆனா அதே நேரத்துல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு தேவை அல்லவா? ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி ஆவியிலே பெருக்கொள்ள வேண்டும் அல்லவா? அவன் பிள்ளையாண்டான். சாமுவேல் பெரியவனாக மாறினான். கர்த்தருக்கு பிரியமானவனாக மாறினான். இங்கே ஸ்தோத்திரம். அதாவது யோவான் ஸ்நானகன் வளர்ந்து ஆவியிலே பெருக்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்க நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். தேவ சமூகத்திலே தன்னை ஒடுக்குகிற ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்களே மேசியா வரப்போகிறார் என்று சொல்வது கிரீன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு அவன் வனாந்தரத்திலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவன் இயேசுவுக்கு வழி ஆயத்தப்படுத்துதல் சொல்வதற்கு அவன் ஆவியிலே பலப்பட்டு வனாந்தரத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எப்படி வளர்ந்துக்கிறோம், எப்படி எங்க வளர்ந்துக்கிறோம்? நாம் யோசிக்க வேண்டிய நம்ம வளர்ச்சி
அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு மனவரை குறித்து சொல்லப்படுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு கொண்டால் தாங்க நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆவில அனல் இல்லாம குளிர இல்லாம இருந்தா நாம் நிச்சயமா யாருக்குமே பயனுள்ள பிள்ளைகளாய் மாறவே முடியாது. நம்முடைய விசுவாசம் செத்ததா இருக்கும். நம்முடைய கிரியெல்லாம் செத்ததா இருக்கும். முதலாவது நாம் ஆவிலே பலன் அடைய வேண்டும். யோவான் சாணகர் அப்படிதான் பலன் அடைஞ்சார். இயேசு மனவரை பலன் அடைஞ்சார். இவர் பலன் அடைந்து வெளியே வந்து கிரியை செய்வதற்கு அவர் எத்தனை வருஷம் எடுத்துக்கொண்டார்? 3 வருஷம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. 30 வருஷம் அவர் காத்திருந்தார். அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்து இயேசுவின் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். எவ்வளவு பலன் தேவை பாத்தீங்களா? ஹalleluya. இந்த 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நீங்க வளர்றது மட்டுமல்ல, விருத்தி அடைய வேண்டும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாம் கேட்டா நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டு 10 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. நீங்க 10 வருஷம் முன்ன விசுவாசி யாரும் கிடையாது. எல்லாரும் 30 40 அப்படிதான் நம்ம வருஷங்கள் காணப்படுகிறது. எப்படி நம்ம வளர்ந்து இருக்கிறோம்? அப்படி வளர்ச்சி ஆவில வளர்ந்தவர்களாய் காணப்படுகிறோமா? ஹalleluya. இந்த ஆவில வளர்ந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்னா, ஆவில முதிர்ச்சி அடைய வேண்டும், திருப்தி அடைய வேண்டும். இயேசுவானவர் ஆவில பலன் அடைந்து தேவ கிருபையிலும் மனுஷன் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மெச்சூரிட்டி, விருத்தி அடைய வேண்டும். வாசிங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாம் குழந்தையா இருந்தபோது ஆமா, என்ன விருத்தி அடைந்து எப்படி நான் வளர்ச்சி காண்பிக்க வேண்டும்? நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தை போல நடந்து கொண்டேன். குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். ஆமா, புருஷனான போது நான் புருஷனான போது குழந்தை கேட்கவில்லை, விட்டுவிட்டேன். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? குழந்தை மாதிரியே இருக்கோம். கேட்டா நான் வளர்ந்தேன் இவ்வளவு வருஷம் விசுவாசி, இவ்வளவு வருஷம் சபையில இருக்கிறேன் சொல்றேனே தவிர இன்னும் நாம் குழந்தை கேட்ட சுபாவத்தை விடவே இல்லை. நெஞ்சா முறிக்கிறது சபையாக இல்லை, நினைச்சாதீங்க. நெஞ்சா கோபப்பட்டுக்கிறது, நெஞ்சா சமைப்பதுல, நெஞ்சா ஆடுகிட்ட முறிக்கிறது, நெஞ்சா சாப்பாடு. யாரும் அவங்க சபையில அப்படியே இல்லைன்னு அவன் யாரும் அப்படி இல்லை. நீங்க விசுவாசிகள் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. குழந்தை கேட்கவில்லை, நாம் விட்டு விட வேண்டும். புருஷனுக்கு கேட்கவைகளை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். புருஷனை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. அதே வந்து கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சகோதரரே, இந்த புத்தியிலே குழந்தைகளாய் இராதீர்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளா இருக்கணுமா? புத்தியிலோ தேறினவர்களா இருக்க வேண்டும். தேறின பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே தேறினவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். இன்னும் நம்ம குழந்தை மாதிரி துர்க்குணத்திலே நம்ம இருந்தோம்னு சொன்னா உலகத்தை ஜெயிக்கவே முடியாது, பிசாசை நாம் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவன். நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும். எப்படி முடியும்? ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம நல்ல இடத்துல
ಅಂದರೆ ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯಗಳನ್ನು ಸಾಧನೆಯಿಂದ ಶಿಕ್ಷಿಸಿಕೊಂಡು ಇದು ಒಳ್ಳೆಯದು ಅದು ಕೆಟ್ಟದ್ದು ಎಂಬ ಭೇದವನ್ನು ತಿಳಿಯುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿದೆ. ஆமென். பலமான பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சியாலும் ஞானப்பிரியங்கள் உடையவர்களாக பூரண வழியோடு கேட்கப்படும். பலமான ஆகாரம். பலமான ஆகாரம். அவ்வளவு செல்வதை சொல்ற நீ குழந்தைகளை போய் இன்னும் பாலை ஊத்துறவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி இன்னொரு புத்தகத்துல நான் வாசிக்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோம்? பலமான ஆகாரமானது. பலமான ஆகாரம் என்னன்னா நன்மை தீமை எதிர்த்து பயிற்சினால நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நாம் அதை புரிந்து கொண்டு முயற்சி செய்கிறவர்களாகியோ ஞானத்திலே உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தவறும். நாம் பூரண வயது உள்ள இருக்கிறோம்னா கண்டிப்பா எப்பேற்பட்டவர்கள்னா பலமான ஆகாரத்தை உட்கொள்ளுகிறவர்கள். அந்த பலமான ஆகாரத்தை உட்கொண்டவர்கள் பூரண எப்படி ஞானத்திலே உடையவர்களாக இருக்கிறார்கள். பூரண வயது உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் வளர வேண்டும். ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹalleluya. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் அடைவார்கள். முதலாவது பார்த்தோம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் growth, மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி, நான்காவது ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ். அதாவது நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம், ப்ரோக்ரஸ் ஆகிக்கொண்டே இருப்போம். 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை நல்லா படிச்சா 3ஆம் கிளாஸ்க்கு போகும். 3ஆம் கிளாஸ் இருக்கிற பிள்ளை நல்லா படிச்சா முயற்சி எடுத்தா, அதாவது காலத்துல நின்னா என்னுடைய பொறுப்பு இதை செய்யணும்னு சொல்லி முயற்சி எடுத்து ஒரு பிள்ளைகளை மாறி படிச்சு நல்ல எக்ஸாம் எழுதுனா 4ஆம் கிளாஸ்க்கு போவாங்க. அப்படியே 5ஆம் கிளாஸ் போவாங்க, 6ஆம் கிளாஸ் போவாங்க, 7 போவாங்க. அப்படியே படிப்படியா முன்னேறி கொண்டே இருப்பார்கள். நீங்க ஒரு கட்டுரை பிள்ளை நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்வார்களானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி அடைய வேண்டும். அவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டே இருப்பார்கள். தரிசனத்தின் மேல் தரிசனம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதாவது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதாவது பணத்தின் மேல் பணம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். செல்வாக்கின் மேல் செல்வாக்கு அடைந்து கொண்டே இருப்பார்கள். நிறைய பேருக்கு செல்வாக்கு வந்ததே ஒரு வளர்ச்சி இருக்காது. அது ரொம்ப ஆபத்தான ஒன்று. அது திடீரென்று விழுந்துவிடும். ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நிரந்தரமானது. எப்ப நீ ஆவிக்குரிய வளர்ச்சியில காணப்படுகிறாயோ, எப்ப நீ நாளுக்கு நாள் அல்லது ஒரு வருஷத்துக்கோ இல்ல ஒரு மாதத்துக்கோ வளர்ச்சியை நீ கொடுத்து கொண்டே இருப்பாய் சொன்னால் கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்து கொண்டே இருப்பார். நீ ஆவிக்குரிய இருக்கிற முக்கியத்துவம் கொடுத்து அதில் வளர்ந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை, உங்களுக்கு தேவையான வசதிகளை, உங்களுக்கு தேவையான பணத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அது ஒரு பக்கம் வளர்த்து கொண்டே இருப்பார். கர்த்தர் கொடுக்கிற நம்முடைய உணர்ச்சியில ஒரு ப்ரோக்ரஸ் காணப்பட வேண்டும். வாசிங்க சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 84:9. இந்த கேட்போமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரோ, நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 7ஆம் வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் ஆமாங்க. அவர்கள் எப்படி அடைவார்கள்? பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். சீயோனிலே தேவனுடைய சன்னதியை காணுவார்கள். இதான் ப்ரோக்ரஸ். இதான் ஒரு வளர்ச்சி. அதாவது பலத்தின் மேல் பலம். எவ்வளவு நேரம் வசனம் பார்த்தேன், ஆனா சொல்லி மாமியாருக்கு சொல்லி முடிச்சிட்டேன். பலத்தின் மேல் பலம், கிருபையின் மேல் கிருபை, ஜெபத்தின் மேல் ஜெபம். அதாவது ஆவிக்குரிய நன்மை மேல் நன்மை மேல் வரங்கள் மேல் வரங்கள். அவங்க என்ன செய்வாங்க? சீயோனிலே தேவனிடத்தில் வரப்படுவார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமான் கண்ணையை போல செழித்து தேவனுடைய கேதுவை போல் வளருவான். என்ன செய்வானா? நீதிமான் மணியை போல வளர்ந்து லெபனோனில் உள்ள கேதுவை போல வளருவான். இதான் progress.
ப்ரோக்ரஸ் வேணும், இந்த காரியத்துல ப்ரோக்ரஸ் வேணும்னு சொல்லி ஆண்டவரை கேட்டு ஜெபிப்பது உண்டு. ப்ரோக்ரஸ் வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமன்றத்திலே பாதை நன்கு பகுத்தறிவு, அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறது. அதிகம் வளர்ச்சி. யாரு? நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கிறோம். நம்ம அதிகமாய் வளர வேண்டும். அதிகம் ஆமென். பலத்தின் மேல் பலன் வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். The spiritual progress மனப்படுவது கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே என்னாலும் கற்றுக்கொள்ள போய் சியோனில் போய் சேர்ப்பதை வசனம் தெரிவித்துள்ளார். ஹalleluya. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது அழகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் இந்த மனுஷகுமாரன் நான் மறுநாள் வந்து வாசிக்கிற பல்லவர் அடித்து புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன். ஆமென். இந்த மனுஷன் புறதேசத்துக்கு போன இந்த மனுஷன் அவர் வருகிற நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அவர் வருவார். இரண்டாம் வருகை கண்டிப்பா இருக்கு. அந்த எஜமான் வருவார். அந்த மனுஷன் வருவார். புறதேசத்துக்கு போய் புறதேச அங்கே இருந்து விட மாட்டார். ஏன்னா இந்த சொத்தை விட்டு போயிருக்கார். ஆஸ்தியை விட்டு போயிருக்கார். நீங்களும் நானும் தான் அந்த ஆஸ்தி. நம்ம கருத்துல தான் அவருடைய சொத்தெல்லாம் விட்டு போயிருக்கார். ஹalleluya. அந்த வல்லமை கருத்து நம்ம கிட்ட விட்டு போயிருக்கார். அவர் வருவார். அவர் வருகிற நாளையாவது நாழிகையாவது நம்ம அறியாது இருக்கிறோம். நமக்கு தெரியாது. அதாவது பாருங்க 24ஆம் அதிகாரம் 25 26 35 36 வசனம் வாசிங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார். பரலோகத்தில் தூதர்களுக்கே தெரியாதான் எப்போ இரண்டாம் வருகை. எப்போ கர்த்தர் இங்க வருவாருன்னு அவர்களுக்கு கூட தெரியாது. இயேசு அவர்களுக்கு கூட தெரியாது. பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். எப்பொழுதும் விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழிப்பாயிருக்க வேண்டும். அது 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது எதை குறித்து சொல்கிறது என்றால் இந்த மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். ஏன் சொன்னாங்களா? இந்த புத்தியில்லாத இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நடுராத்திரியிலே 6ஆம் வசனம், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அவர் ஏதோ திடீர்னு வந்துருவார் இல்லைங்க, சத்தம் உண்டாயிற்று. அவர் வந்துட்டார், மணவாளன் இதோ வந்துவிட்டார் என்கிற ஒரு சத்தம் நம்முடைய செவிகளிலே தொனிக்க, அது கேட்கணும்னா நாம் விழிப்பா இருக்கணும். அந்த சத்தம் நம்முடைய உள்ளத்துல நம்முடைய செவியில தொனிக்கணும்னா நாம் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். விழித்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். 5 கன்னிகைகள் விழிப்பா இருந்தார்கள், விழித்திருந்தார்கள். மணவாளன் வந்தார், போய்விட்டார்கள். தூங்கினவர்களோ எண்ணெய் இல்லாத பரிச்சினால குறைந்தவர்கள் உண்டபடினாலே ஹalleluya. அவர்கள் ஆவியிலே குறைச்சலா இருந்தார்கள், ஆவியிலே பலன் இல்லாதவர்களா இருந்தபடினால்தான் தூங்கி விட்டார்கள். அடையாளம் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தபடினால்தான் தூங்கி விட்டார்கள். மணவாளன் வந்தார், தன்னுடைய சொத்தாகிய தன் 5 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து போய்விட்டார். ஹalleluya. இன்னும் 28ஆம் வசனம் வாசிங்க. 29ஆம் வசனம். அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து மற்ற தாளந்தவனுக்கு கொடுங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட
கொடுக்கப்படும். பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவரிடத்திலிருந்து உள்ளதோ எடுத்துக் கொள்ளப்படும். நான் ஜோம் பண்ணிக்கிறேன், இதோ நான் வாசிக்கிறேன், இதோ நான் பாஷை பேசுகிறேன், நான் செவிக்கிறேன். நீ இல்லாதவர்களாய் நீ வியாபாரம் பண்ணாம நீ முயற்சி வச்சுட்டு இப்படி இருப்பாய்ன்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதே கற்று, உங்கள்கிட்ட இருக்கிற கிருபை எடுத்து இல்லாதவனுக்கு உள்ளவனுக்கு கொடுத்து விடுவா. உள்ளவன் எவன் அவனுக்கு நான் கொடுக்கப்படும். ஏன்னா அவன் வியாபாரம் பண்றான். நம்மள மாதிரி சோம்பேறியா இல்ல, நம்மள மாதிரி எல்லாத்தையும் புதைச்சு வச்சுட்டு இல்ல. அவன் வியாபாரம் பண்றான். அவன் கத்திருக்க மத்த மக்கள் பதப்படுத்திருக்கான். அவனுக்கு இன்னும் கிருபை வேணும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதோ எடுத்துக்கொள்ளப்படும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அதாவது 32ஆம் வாசிங்க. அப்பொழுது இன்னொரு உண்மை, இன்னொரு தற்காலிகத்துல 3 உண்மைகளை பார்க்கிறோம். இன்னொரு உண்மை 32 சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து என்னவா இது கடைசி நாட்களில் நடைபெறும். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக இப்போ கத்தனை பிரித்து வச்சிருக்கோம். அதுதான் இங்கே சொல்லப்பட்ட அல்லேலூயா. அவரை வெறுத்து நாம் வச்சிருக்கோம். அல்லேலூயா. வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் வெவ்வேறாக
ஆவிக்குரியதான ஆக்டிவிட்டிஸை கொண்டு மாட்டோம். ஆவிக்குரிய முயற்சியை கொண்டு மாட்டோம். ஆவிக்குரிய ப்ரோக்ரஸை கொண்டு மாட்டோம். அது வளரவே வளராத பிள்ளைகளா இல்லாத பிடிக்கிறோம். வளர்ந்த பிள்ளைகளை மாற்ற மாட்டோம். மாற்ற மாட்டோம். பெற்றவர்கள் அர்ப்பணிக்கிறோம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோம். விசுவாசிகளை புத்தகத்தை படித்து கொண்டேன். விசுவாசிகளை நீ எழுப்ப மாட்டேன். ஆண்டவரே பிள்ளைகளை மாற்ற மாட்டேன். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தரை நீ எழுப்ப கட்ட உதவி செய்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகள் வசனங்களை கேட்கும்போது உள்ளங்கள் தொடப்படணும். வசனங்களை கேட்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி ஆண்டவரே எடுத்து நிமிர்ந்து நிறுத்தும்படி உதவி செய்யும். உதவி செய்யும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னேன். எசத்தை கொடுப்போம், என்னத்தை குடிப்போம். ஆண்டவரே நாங்கள் கவலைப்படாத படிக்கிறோம். நான் முதலாவது ராஜ்யம் எங்களில் நீங்கள் பெருந்தினாலும் லௌகிக கவலையினால நாங்கள் பாரமடையாத படிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. எபிரேயர் பத்தாம் அதிகாரத்தில் சொல்கிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா விதமான காரியங்களை ஒதுக்கி வைத்து எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையாய் ஓடும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த சீக்கிரம் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை ஆசீர்வதித்து